தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, பாஸ்கா காலத்து 2வது ஞாயிறு இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளை தாய் திருச்சபையானது இறையிறக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட அழைப்பை விடுத்திருக்கின்றது. இறைவனுடைய இரக்கம் அளவிட முடியாதது. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பதை போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுத்தார். இரக்கம் காட்டுபவர்களுக்கு அவருடைய இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி பேரொழியாக நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த பாஸ்கா காலத்திலே ஆண்டுடைய இரக்கத்தை நாம் இன்னும் அதிகமாக சுவைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் சுவைத்த அந்த இரக்கத்தை முழுமையாக அனுபவிக்கவும், அனுபவித்த அந்த இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து வாழும் இந்த நாள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. இந்த இறையிறக்க பக்தியை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் இறைவன் புனித பௌஷ்ணவுக்கு கொடுத்த இந்த அன்பு கட்டளையை நிறைவேற்றியவர், அவருடைய இறையிறக்க ஆண்டவர் மீது அதிக பக்தி கொண்டு வாழ்ந்த நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் அருள் சின்னப்பர். இவருக்கும் இறையிறக்க ஆண்டவருக்கும் இடையே மிக நெருங்கிய உறவு தொடர்பு இருக்கின்றது. இவர்தான் இந்த இறையிறக்க பக்தியின் நாளை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தவர். 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பௌஸ்டினாவை புனித நிலைக்கு உயர்த்திய அன்றுதான் இறையிறக்க திருநாளை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்கின்றார். 2001ஆம் ஆண்டு முதல் முறையாக அகில உலகம் முழுவதுமாக இறையிறக்க ஆண்டவருடைய திருநாளானது பாஸ்கா காலத்து 2வது ஞாயிறிலே கொண்டாடப்பட திருவுளம் கொண்டார். அதன் வழியாக இறையிறக்க ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். இந்த அளவிற்கு இறையிறக்க ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு பக்தியுள்ள இவரையும் கடவுள் ஒருபோதும் மறக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இவர் இறந்தது இறைக்காண்டவருடைய திருநாளுக்கு முந்தைய சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை. மாசற்ற மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அன்னையின் மீது அளவு கடந்த பக்தியும் இறையிறக்க ஆண்டவர் மீது அளவிட முடியாத பக்தியும் கொண்டு வாழ்ந்தவரை தாய் மரியும் இறையிறக்க ஆண்டவரும் அந்த நாளிலே தன்னிடம் அழைத்து கொள்ளுகின்றார்கள். 2011ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி திருச்சபையானது இவரை வணக்கத்திற்குரிய நிலைக்கு உயர்த்துகிறது. அதுவும் இறையிறக்க ஆண்டவருடைய திருநாள் அன்று. 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இவர் புனிதராக திருச்சபையால் அங்கீகரிக்கப்படுகின்றார். அதுவும் இறையிறக்க திருநாள் அன்று. வாழ்கின்ற பொழுது இறையிறக்க ஆண்டவர் மீது பக்தி கொண்டு வாழ்ந்தவரை இறையிறக்க ஆண்டவரும் தன்னுடைய திருநாள் அன்றே எல்லா ஆசீரையும் அந்த ஆன்மாவின் மீன் பொழிந்து மாட்சிக்குரிய நிலைக்கு அவரை உயர்த்துகின்றார். நம்முடைய வாழ்விலும் இறையிறக்க ஆண்டவர் மீது கொண்ட பக்தியில் நாம் நிலைத்து வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மையும் தன் இரக்கத்தால் அருளால் நிறைப்பார் என்பதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, இதோ இறையிறக்க ஞாயிறை கொண்டாடுகின்ற நாளிலே இறைவன் இயேசு இந்த உலகிற்கு நம்மை தேடி வந்தது இரக்கத்தின் மிகுதியினாலே. பாவத்தின் பிடியிலே, சாத்தானின் பிடியிலே, அந்தாரசக்தியின் பிடியிலே, இந்த உலகத்தினுடைய எல்லா தீய கவர்ச்சிகளிலே வீழ்ந்து மடிந்து கொண்டு நம் ஒவ்வொரு மீதும் இரக்கம் கொண்ட கடவுள் தன் வாக்குத்தத்தை நிறைவேற்றவும் அதை முழுமையாக நிறைவு பெறச் செய்யவும் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். எதற்காக? தீர்ப்பு கொடுக்கவோ தண்டனை கொடுக்கவோ அல்ல, மாறாக மீட்டுக்கொண்டு இரக்கத்தின் மிகுதியால் தன்னோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்மை தேடி வந்த இயேசுவும் அந்த ஒப்புரவின் செயலை, இரக்கத்தின் செயலை வெவ்வேறு விதங்களிலே காண்பித்தார். தேவையில் இருப்பவர்கள், அடிமைப்பட்டு கிடப்பவர்கள், நோயிலே சிக்கி தவிப்பவர்கள், சாத்தான் பிடியிலே சிக்கி நொறுங்கி போனவர்கள், இப்படி ஒவ்வொரு நிலையிலே அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு மீதும் இரக்கத்தை காண்பிப்பவராக, இரக்கத்தை பொழிபவராக இருந்தார். இறையிறக்கத்தை காண்பித்த இயேசு இதோ இந்த நாளிலே தன் சீடர்களுக்கு காட்சியின் வழியாக தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். அதிகாலையிலே மகதலா மரியாளுக்கு காட்சி கொடுத்து அவரை திடப்படுத்திய இயேசு அன்று மாலை சீடர்கள் குழுமி இருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியில் வந்து நின்று அவர்களுக்கு தன் காட்சியின் வழியாக அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார். தன்னுடைய அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். அன்பு சகோதரமே, இதோ இந்த நேரத்திலே சிலருடைய மனநிலையை பற்றி பார்க்கின்ற பொழுது அவர்கள் 2 மனநிலையை குழம்பி போனவர்களால் தன்னை தனிமைப்படுத்தியவர்களாக இருந்தார்கள். ஒன்று பயம். யாருக்கு பயந்தார்கள்? யூத தலைவர்களுக்கு. எங்கே? இயேசுவை சிலுவையில் அறைந்து துன்புறுத்தியதை போல நம்மையும் பிடி துன்புறுத்துவார்கள் என்ற பயம் அவர்களை தனிமைப்படுத்தியது.
இரண்டாவதாக அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம். இதுவரை இயேசு என்கிற தலைவர் நம்மோடு இருந்தார், நம்மை வழி நடத்தினார். இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் செய்து கொண்டிருந்த வேலையும் அனைத்தையும் விட்டு வந்து விட்டோமே, திரும்பி போனால் சமூகம் என்ன சொல்லும் என்கின்ற அந்த பயம் அவர்களை தனிமைப்படுத்தியது, அவளை ஒடுக்கி இருந்தது. இரண்டாவது மனநிலை குற்ற உணர்வு. இயேசுவை நாம் புறக்கணித்து விட்டோமே, அவர் மறுதலித்து அவரை நாம் ஒதுக்கி விட்டோமே, அவருடைய துன்பத்தின் பொழுது அவருக்கு துணையாக இருக்கவில்லையே, நம் தலைவன் பாடுபடுகின்ற பொழுது அவரை தனித்து விட்டு விட்டோமே என்கின்ற அந்த குற்ற உணர்வு அவர்களை தனிமைப்படுத்தியது, ஒடுங்கி வாழ வைத்தது. இந்த நிலையிலே இருக்கின்ற சீடர்களை சந்திக்க வருகின்ற பொழுது தன் நிலையிலே இருந்து இயேசு அங்கே அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை, மாறாக அவர்கள் நிலையிலே அவர்களை புரிந்து கொண்டவராக அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துவராக இருக்கின்றார். தன் நிலையிலே இருந்திருந்தால் என்ன சொல்லி இருக்கலாம்? நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி அவர்களை குற்றத்தை சாடி இருக்கலாம். இப்படி செய்திருந்தால் இன்னும் அதிகமாக அவர்கள் குற்ற உணர்விலே வாழ்பவர்களாக இருப்பார்கள். மாறாக இயேசு செய்தது அவர்கள் நிலையிலிருந்து தன்னை வெளிப்படுத்துவது. அவர்கள் மத்தியில் நின்று அவர் சொல்கின்ற முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். குழப்பத்திலே, கலக்கத்திலே, அச்சத்திலே, பயத்திலே, குற்றுணர்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதரனே, இதோ உனக்கு அமைதி உண்டாகட்டும், அனைத்திலிருந்து உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கின்ற முதல் செய்தியை, வாழ்த்தை இயேசு சொல்லுகின்றார். இரண்டாவதாக அவர்களுக்கு தன்னுடைய காயங்களை காட்டுகின்றார். காயங்கள் என்பது இறைவனுடைய வெற்றின் அடையாளம், அன்பின் வெளிப்பாடு, இரக்கத்தினுடைய அரியணை. இதோ இந்த காயங்களால் நாம் ஒவ்வொரு மீட்டுக்கொள்ளும் என்பதற்கு வரலாற்று பூர்வமான உண்மையாக அந்த காயங்கள் அமைந்திருக்கின்றன. மூன்றாவதாக அவர்கள் மீது தூய ஆவியை பொழிகின்றார், புது படைப்பாக மாற்றுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே களிமண்ணால் கடவுள் மனிதனை செய்து அவன் நாசியிலே தன் மூச்சுக்காற்றை ஊதுகின்ற பொழுது அவன் மனிதனாக உருவெற்ற என்று சொல்லப்படுகின்றது. அதே நிகழ்வு மீண்டும் நடக்கின்றது. இறைவன் இவர்கள் மீது தன் ஆவியை ஊதுகின்றார், இவர்களை புது படைப்பாக மாற்றுகின்றார். எசேக்கியேல் 34 படிக்கின்ற பொழுது உங்களுக்கு புதிய இதயத்தையும் புதிய ஆவியும் கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்களாக இவர்களை மாற்றுகின்றார். அடுத்ததாக அவர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை கொடுக்கின்றார், இரக்கத்தின் கட்டளை. பிறருடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த இரக்கத்தின் செயல்பாடை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க கட்டளையை கொடுக்கின்றார். இது முதல் காட்சியில் நடக்கிற நிகழ்வாக இருக்கின்றது. அன்பு சகோதரனே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் கலங்கி குழம்பி போய் பயத்திலும் அச்சத்திலும் குற்ற உணர்விலும் நாம் செய்த தவறுகளையும் நாம் தவறிப்போன நிலைகள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, உண்மையாகவே நாம் மனம் வருந்துகிற பொழுதோ இறைவன் நம் மத்தியிலே கடந்து வருவராக இருக்கிறார், நமக்கு அமைதியும் சமாதானத்தையும் கொடுப்பவராக இருக்கின்றார், நம் வாழ்க்கையை மாற்றி போடுபவராக இருக்கின்றார். எப்படி? தன்னுடைய ஆவியை நம்மீது கொடுத்து, தூய ஆவின் வல்லமையால் நம்மை நிறைத்து ஆவியின் மக்களாக நம்மை வாழச் செய்ய நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். இரண்டாவது காட்சிக்கு வருகின்ற பொழுது 8 நாட்களுக்கு பின்னால், முதல் காட்சியில் பொழுது தோமா அங்கே இல்லை, இரண்டாவது காட்சியிலே தோமாவும் இருக்கின்ற பொழுது மீண்டும் இயேசு அவர்கள் மத்தியிலே வந்து நிற்கின்றார். மீண்டும் அவர்களுக்கு அமைதியை கொடுத்த தேவன், வாழ்த்திய தேவன் தன்னுடைய காயங்களை தோமாவுக்கு காட்டி தன் காயங்களை அவர் தொட அனுமதிக்கிறேன். இந்த காயங்கள் தான் இயேசு நம்மை அன்பு செய்ததை, நம்மை மீட்டுக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கின்றது. அவருடைய வெற்றின் அடையாளமாக, சாவின் மீது, சாத்தான் மீது, பாவத்தின் மீது வெற்றியின் அடையாளமாக இருப்பது இந்த காயங்களாகவே அந்த காயங்களை தொட்டு பார்க்க தோமாவுக்கு அழைப்பை விடுக்கின்றார், அனுமதி கொடுக்கின்றார். ஆண்டுடைய காயங்களை கண்டவுடன் அவருடைய பாதத்தில் விழுந்து என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அன்பு சகோதரமே, இந்த இடத்தில் இயேசு சொல்கின்ற வார்த்தை, நீ என்னை கண்டதால் விசுவசித்தால் காணாமலே விசுவசிப்போ பேறு பெற்று என்று சொல்கிறார். இது யாருக்கு? நம் ஒவ்வொருவருக்கும். நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக வாழ இறைவன் அழைக்கின்றார். அவருடைய விசுவாசம் கொண்டு இறந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்த இயேசு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் இறைவனுடைய இரக்கத்தை சுவைக்க முடியும், இறைவனுடைய இரக்கத்தை அனுபவிக்க முடியும். இயேசுனுடைய இரக்கத்தை சுவைத்து மகிழ நமக்கு வழியாக அமைந்திருப்பவை, முதலாவதாக கல்வாரி திருப்பலி. இறைவன்
தன் கல்வாரி மலையிலே தன்னையே முழுமையாக உடைத்து தன் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய இறப்பின் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை பெற்றுக் கொடுத்த அந்த நிகழ்வை ஒவ்வொரு கல்வாரி வழியில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய இரக்கத்தை சுவைத்து மகிழ நமக்கு துணை புரிகின்ற ஒரு ஒப்பற்ற வாய்ப்பு இடம் இந்த கல்வாரி தெய்வீக திருப்பலி நாம் இணைகின்ற பொழுது கடவுளோடு இணைகின்றோம். கடவுள் நம்மிலே வருகின்றார். கடவுளுடைய அன்பு முழுமையாக நம்மிலே நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக நற்கருணை ஆராதனை. 1 மணி நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி அன்போடு பார்த்து இறைவனை துதித்து மகிமைப்படுத்துகின்ற பொழுது இறைவனுடைய அளவிட முடியாத இரக்கம் அந்த நேரத்தில் நம்மை கடந்து வர இருக்கின்றது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் ஒரு நாள் வாழ்வது மேலானது என்று சொல்லி திருப்பால் ஆசிரியர் சொல்வதை போல ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திலே அமர்ந்து அவரை நோக்கி ஜெபிப்பது இறையிறக்கத்தினுடைய மகிமையின் நேரமாக சொல்லப்படுகின்றது. மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அருட்சாதனம் இறை இரக்கத்தினுடைய அரியணை என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் எந்த அளவிற்கு நம்மை நேசிக்க என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதம் அருட்சாதனம் இந்த பாவசங்கீர்த்தனம் தொட்டில். அந்த இடத்துல பலவீனத்தோடு பாவத்தோடு பலுவோடு சுமையோடு குற்ற உணர்வோடு அந்த இடத்தை நாம் தேடி வருகின்ற பொழுது இறைவன் அனைத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இலகிய மனதை தன் ஆவியை கொடுத்து இந்த சீடர்கள் மீது தன் ஆவியை ஊதி அவளை புது படைப்பாக மாற்றியதை போல ஒவ்வொரு அருட்சாதலும் கடவுள் அதை முழு உள்ளத்தோடு தேடி வருகின்றவர்களை புது படைப்பாக மாற்றுகின்றார். தனக்கு ஏற்ற பாத்திரமாக அவர்களை மாற்றி போடுகின்றார். நான்காவதாக இறை இரக்கத்தினுடைய படம். ஏனெனில் அந்த படத்தின் கீழே இருக்கும் இயேசுவே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன். ஒவ்வொரு முறை அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை உச்சரித்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் இயேசுவை நோக்கி நம் உள்ளத்தை திருப்புபவர்களாக, இயேசுவின் இதயத்தை நோக்கி நம்முடைய வாழ்வை திருப்புபவர்களாக இருப்போம். ஆகவே இந்த இறையிறக்க படத்தை வைத்து அந்த இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக இறையிறக்க ஜெபமாலை. பாவிகள் மனமாற்றத்திற்காக மற்றும் பல்வேறு கருத்துகளுக்காக, இறைவனை விட்டு விலகி சென்றிருப்பவர்களுக்காக, இறைவனுடைய இரக்கத்தை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக, இறைவனுடைய இரக்கத்தை அனுபவிக்காத மக்களுக்காக இந்த இறையற்க ஜெபமாலையை நாம் முழுமையாக பக்தியோடு ஒப்புக்கொடுத்து ஆண்டோடைய இரக்கத்தை நாமும் பெற்று பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். இதயத்திலிருந்து சுரந்தோடுகின்ற இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் நமக்கு மீட்பையும் புது வாழ்வையும் கொடுக்கின்ற ஆண்டவர் நம்மிலும் அத்தகைய ஆசி நிலைத்திருக்க செய்வாராக. நாம் வாழ்கின்ற போது இந்த இறையிறக்கத்தை சுவைத்து மகிழவும், நாம் இறக்கின்ற பொழுதும் இறந்து நிலை வாழ்வை பெறுகின்ற பொழுதும் அந்த இறையிறக்கத்தின் அன்பு நிலைத்து வாழவும் இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. இத்தகைய அருளை பெற்றுக்கொள்ள இந்த நாளை சிறப்பாக ஜெபிப்போம். இறையிறக்க ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் என்னை ஆள்பவரே,